வணக்கம். உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் 2, தக்காளி பாதி. தக்காளி வேணும்னா போடலாம், போடாமல் இருக்கிறது தான் நல்லது. பூண்டு 3 பல், உப்பு தேவையான அளவு, தாளிக்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு ஒரு தேக்கரண்டி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுப்பை கடாயில் வச்சு சூடானதும் காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. மிளகாயும் அது போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு 2-3 பல்ல உரித்து அதிலே போட்டுக்கோங்க. அது சூடாக இருக்கும்போது அது கூட கொஞ்சம் புளி வச்சு இந்த தேங்காய் இது உளுத்தம்பருப்பு வறுத்தது காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டோன்னா சுவையான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி.